எட்டாவது, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் பிஹின். பொருள், தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. சிறப்பு, 12 வானவர்கள் இதை அல்லாஹ்விடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் வாய்ந்தது. இடம்பெற்ற நூல் முஸ்லிம் 1051. ஒன்பதாவது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 100 முறை கூறினால் கிடைக்கும் நன்மைகள். பொருள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாருமில்லை, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன். இதை 100 முறை கூறினால் சிறப்பு 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமம். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் அழிக்கப்படும். அந்த நாளில் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிடமிருந்து அவரை பாதுகாக்கும். இடம்பெற்ற நூல் புகாரி 3293. 10. சுபஹானல்லாஹி வபிஹம்தி அததா ஹல்கி வாலா ரில நப்சுஹி வாலா சீனத்த அர்சிஹி வா மிதத காலிமாத்திஹி. பொருள், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் ஓமைக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன். இடம்பெற்ற நூல் முஸ்லிம் 5272. இன்னொரு இடம் முஸ்லிம் 1051. இந்த 10 திக்ருகளை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் அதிக நன்மை பெற்றுக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.